சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடச்சிடாதான்னு ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அக்கா ஒரு நிமிஷம்க்கா. உன் தம்பி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. இப்போது செல்வத்தோட பைக்கும் மொபைலும் ஒரு ஏரியாவில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவ்வளோ தூரம் நீ தனியாக போய் தேடுறது ரிஸ்க்கு. நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். என்ன ஆடு நினையுதுன்னு ஓனாய் அழுவுது? எனக்கு தெரியும் நீ என்னை நம்ப மாட்ட, என் கூட வரமாட்டேன்னு. ஆனாலும் சொல்கிறேன், நீ அங்கே தனியாக போகாத. வண்டியில் ரத்தக்கரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செல்வம் அந்த பக்கம் போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் பைக்கும் மொபைலும் மட்டும் எப்படி அங்கே போச்சு? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அண்டு இது ஏதாச்சும் ஒரு ட்ராப்பாக இருந்தால் அது உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு அப்படி ட்ராப் வைக்கிற ஒரே ஆளு நீதான். உன்னை நம்பி அவ்வளவு தூரம் வர சொல்றியா? அதுதான் எனக்கு ரிஸ்கே. அக்கா நான் சீரியஸாகவே சொல்கிறேன், நான் உனக்கு கெட்டவன் தான். நான் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவன் தான். உனக்கும் எனக்கும் பகை இருக்கு. ஆனால் அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். இப்போ நான் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பழி வாங்க மாட்டேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உனக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ அது என்னால தான் உனக்கு வரணுமே தவிர வேற யாராலையும் வரக்கூடாது. சிவன் சொல்றது எதுவுமே உண்மை இல்லைன்னு என் மனசுக்கு தெரியுது. நிச்சயமா அவர் வராம இருக்கிறதுக்கும் அஸ்வினுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும்னா நான் அஸ்வின் கூட போய் தான் ஆகணும். அக்கா ரொம்ப யோசிக்காதக்கா. இப்போ உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என் கூட வந்தால் உன் புருஷனை கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா நீயும் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது பெட்டர்னு யோசி. ஓகே, உனக்கு ஒரு 5 minutes டைம் தரேன். யோசிச்சு முடிவு சொல்லு, சரியா?